guys, இன்னியோட vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் கட் vlog தான் பார்க்க போறோம். வீட்லயே இந்த ஹேர் கட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃபிஸி பங்க்ஸ் பண்ணிட்டு ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ண போறேன். அவ்வளவுதான். இதுக்கு வந்து நம்ம வீட்லயே பண்ணா வெளியே நான் வந்து இதே மாதிரி ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ஒரு ஷார்ட் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் ஒரு 1 year பேக். அந்த வீடியோ கூட நான் கீழே போடுறேன். எனக்கு 650 rupees சார்ஜ் பண்ணாங்க. நம்ம இதை வந்து வீட்லயே வந்து பண்ணலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னா ஒரு வாட்டர் ஸ்ப்ரே, இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டப்பா கச்சிச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோம் ஒன்று, பெரிய கோம் ஒன்று, ரெண்டு கோம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சீசர்ஸ். ஓகேவா? சீசர்ஸ் பெரிய சீசராக இருந்தாலும் ஓகே, சின்ன சீசராக இருந்தாலும் ஓகே. பட் வந்து பங்க்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி சீசர்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேணும்னா ரப்பர் பேண்ட்ஸ். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கும், அந்த மெரிஸ் எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட்ஸ், அது வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஹேர் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து சிக்கு எடுத்துக்கிறேன். சிக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், இந்த ஹேரை வந்து அப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்து வந்து கோம் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து சிக்கு எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ஈவனாக எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஹேரை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கோம் பண்ணிக்கிட்டோம். பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் வரைக்கும் நல்லா சிக்கு இல்லாமல் கோம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டைட்டாக அந்த க்ரிப்பை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? வெயில் அடிக்குது, அதனால தான் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கணும். ஓகே ஓகே இப்போ நல்லா சிக்கை போடணும். ஓகே, இந்த இடத்துல டைட்டாக பேண்ட் போட்டு இந்த மாதிரி சிக்கு எடுத்துக்கோங்க. வெயிலாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து சிக்கையில் பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக க்ரிப்பாக இருக்கணும் ஹேரு. இங்கே எனக்கு லூஸாக இருக்குல்ல, இந்த லூஸாக இருக்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ லூஸாக இல்லை, இந்த இப்படி பிடிச்சிட்டு பண்ணுங்க. காமெடி பீஸ் மாதிரி இருக்கேன் இப்படி. ஓகே, அண்ட் தென் இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே ஒரு ரப்பர் பேண்ட். ஓகே, இங்கே வந்து நம்ம நல்லா கோம் பண்ணிக்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கோம் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ண போறீங்களோ, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நான் கட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ ஹேர் வரைக்கும் நான் கட் பண்ணணுமோ அது வரைக்கும் நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த ரப்பர் பேண்டை நான் டைட்டாக போட்டுக்கணும். இந்த லாஸ்ட் ரப்பர் பேண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட். இங்கே நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸோட வச்சுட்டு அந்த ஸ்டிஃப்னஸ் வரணும். ஓகே, நான் இங்கே வந்து ரப்பர் பேண்டில் ஓகே. ஸோ இதோ இந்த ஹேர் தான் நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, இவ்வளோ ஹேர்ஸ் தான் நான் கட் பண்ண போகிறேன். குதிரை வால் மாதிரி இருக்குல்ல, சாரி, பின்னலில் போட்டால் வால் இப்படி தான் இருக்கும் லாஸ்ட்டில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த வாட்டர் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் ஸ்ப்ரே, அது வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோம் பண்ணிக்கணும். நல்லா ஸ்ப்ரே.
வரைக்கும் நம்ம கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன், நல்லா ஈவனாக கட் பண்ணிட்டேன் ஹேரை. பார்த்தீங்களா, நல்லா ஈவனாக கட் பண்ணிட்டேன், நல்லா ப்ரஷ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிசர்ஸ் இருக்கும்ல, குட்டி சிசர்ஸ், இந்த மாதிரி ஜிக்ஜாகாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இதை ஃபஸ்ட் இல்லையா. ஓகே ஓகே, தெரியுதா, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கா. ஓகே, பேண்டை கை கீழே நான் ஹேரை செட் பண்ணி கட்டுறேன். ஓகே, ஈவனா கட் ஆகிருக்கு. கட் ஆகிருக்கா, இப்போ ஹேர் நல்லா ஈவனாகவே இருக்கு. ஹேர் பாருங்க, நல்லா ஈவனாக இருக்கா ஹேரு. ஓகே, நல்லா ஈவனாக ஹேர் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஸி பங்க்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கோம் எடுத்துக்கோங்க. ஹேரை இந்த சென்டர் கோம் பண்ணிவிட்டு சென்டராக ஹேர் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி சென்டர் ஹேரை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண மாதிரி ஹேரை நம்ம இந்த சர்க்கிள் வர மாதிரி நம்ம ஹேர் எடுத்துக்கோங்க. மாதிரி நீங்கள் பார்ட்டேஷன் எடுத்துக்கோங்க. இங்கே கொஞ்சோண்டு ஹேர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் நீங்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதை நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, ரொம்ப இங்கேருந்துலாம் இருக்கக்கூடாது. இந்த ஜஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஒரே ஒரு லேயர், அந்த லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹேர் தான் இதில் நம்மளுக்கு இதுவாகும். ஸோ நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, வாட்டர் கோம் வச்சு இந்த மாதிரி வாரிக்கலாம். ஓகே, வாரிட்டு உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ இப்படி ஹெட்டை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு இங்கே நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் இறக்கி பண்ணணும். ஓகேவா, நான் இங்கே பண்ண போகிறேன். நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு சிசர்ஸ் எடுத்து நான் இப்போ வந்து நல்லா கட் பண்ணிட்டேன். இதை நல்லா கோம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா இதுதான் கட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, செட் பண்ணி காட்டுறாங்க, அப்போ உங்களுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை அப்படியே விடுங்க. இதை அப்படியே விட்டு இங்கே கொஞ்சம் இது ரெண்டு சைடில் இருக்க கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. ஓகே, அவங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்த இருக்க மாதிரி கேப்பில் விட்டுற போறீங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்துல இருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சென்டர் பார்ட்டிஷனில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சென்டர் பார்ட்டிஷனில் வச்சுக்கிட்டு ஒரு கட் கொடுங்க. ஓகே, சென்டர் பார்ட்டிஷனில் வச்சுக்கிட்டு ஒரு கட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கட். ஓகே, இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கட். ரெண்டுத்துக்கும் சைஸ் பார்க்கணும். ஓகே, அதுக்கு தான் நான் இப்படி வச்சு பண்ண சொன்னேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஹேரை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஹேரை வந்து சூப்பராகவே கட் பண்ணிட்டேன். இங்கே கொஞ்சம் ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பங்க்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்லர் போய் நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கு வீட்டிலே ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், கட்லேயே ரொம்ப ஈஸியான கட் இது. ஹேர் ட்ரையர்லாம் போட்டு ஹேரை செட் பண்ணிவிட்டு
அண்ட் வந்து அயன் பண்ணிட்டோன்னா ஹேர் செம்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு அது பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபுல் ஹேர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் போட்டிருப்பேன்ல, அது வந்து நான் கடையில் போய் கட் பண்ணது. செகண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு கிளிப் போட்டிருக்கேன்ல, அது வந்து நான் கட் பண்ணது. ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து சிம்பிளாகவே இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரையர் போட்டு அயன் பண்ணி காட்டலான்னு பார்த்தேன். கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ நேச்சுரலாக தான் எனக்கு போகிறோம். ஸோ நேச்சுரலாகவே காட்டிடுவோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே வந்து காமிச்சிட்டேன். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. பை.